மாரடைப்பு பற்றிய புரிதலே இன்றைக்கு நம்மிடையே இல்லை. இந்த சூழலில் மாரடைப்பு வராமல் தடுப்பது எப்படி, அதனை அறிந்து கொண்டு சிகிச்சை அளிப்பது எப்படி என கதைப்போம் கண்டுபிடிப்புகள் பகுதியில் விளக்குகிறார் நமது செய்தியாளர் யுவராணி. கதைப்போம் கண்டுபிடிப்புகள். இது கண்டுபிடிப்புகளின் கதையும் கதை பேசாத உண்மையும். அந்த வகையில் இன்றைய கதைப்போம் கண்டுபிடிப்புகளில் நாம் கதைக்க இருக்கும் கண்டுபிடிப்பு ஹார்ட் அட்டாக் பற்றி அறிந்ததும் அறியாததும் தான். சில வாரத்துக்கு முன்னாடி இந்தூர்ல 23 வயசு பெண் ஒருத்தவங்க தன்னோட கசின்ஸோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்பவே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கார்டியாக் அரெஸ்டால ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு. அதே போல தெலுங்கானாவில் 10th படிச்ச மாதவி ஸ்கூலுக்கு போற வழியிலே நெஞ்சுவலி வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. எதனால இந்த கார்டியாக் அரெஸ்டும் ஹார்ட் அட்டாக்கும் வருது? இது ரெண்டுமே ஒன்னா இல்ல வேற வேற நோயா? வேற வேற நோயா இருக்கும் பட்சத்துல இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, யார் யாருக்கு வரும், அறிகுறிகள் என்ன, சிகிச்சை முறை என்ன? ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் பத்தி பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக் தமிழ்ல மாரடைப்புன்னு சொல்லுவாங்க. இதயம் நம்ம உடலோட மற்ற பகுதிகளுக்கு இரத்த குழாய்கள் மூலமா பிளட்டை சர்க்குலேட் பண்ணுது. இப்படி இருக்கும்போது ஹார்ட்ல உள்ள கரோனரி தமனிகளோடு உட்புறத்துல கொலஸ்ட்ரால், ஒயிட் பிளட் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா படிய ஆரம்பிக்கும். இந்த கொழுப்பாலான வீக்கம் சைஸ்ல பெருசாக பெருசாக தமனியோட பாத குறுகி பிளட் ஃப்ளோ குறைய ஆரம்பிக்கும். இதனால நெஞ்சுவலி அடிக்கடி வரும். அந்த வீக்கம் ரொம்பவும் பெருசான பிறகு கரோனரி தமனிக்குள்ளேயே வெடிச்சு அந்த பகுதியில் இருக்க ரத்தம் உறைஞ்சு போயிடும். இதனால ரத்த ஓட்ட பாதையில அடைப்பு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் இல்லாம ஹார்ட் டிஷ்யூஸ், அதாவது இதய திசுக்கள் இறந்து போயிடும். இப்படி இதய கரோனரி தமனியில ஏற்படுற அடைப்பு தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். ஹார்ட் அட்டாக் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? அன்ஹெல்தியான உணவு பழக்கம் இருக்கவங்க, சர்க்கரை நோயாளிகள், அதிக கொழுப்பு இருக்கிறவங்க, அதிக ரத்த அழுத்தம் உள்ளவங்க, ஏற்கனவே இதய பிரச்சனை உள்ளவங்க, அதிக உடல் பருமன் உள்ளவங்க, புகைப்பிடிக்கிறவங்க, குடும்பத்துல உள்ள பெரியவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருந்தா நமக்கும் வர வாய்ப்பு இருக்கு. சரி, ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகளை பார்க்கலாம். இதயத்தை கசக்கி பிழிகிற அளவுக்கு வலிக்கும். அந்த அளவு அழுத்தம் ஹார்ட் மேல இருக்கும். இடது பக்க தாடை, கழுத்து, இடது தோள்பட்டை, இடது கை, முதுகு பகுதியில வலி ஏற்படும். மறுத்து போன மாதிரி இருக்கும். உடல் அசதியா இருக்கும். மூச்சு விட ரொம்பவே கஷ்டமா இருக்கும். தலை சுத்தும், மயக்கம் வரா மாதிரி இருக்கும். குமட்டும், வாந்தி வரா மாதிரி இருக்கும். நெஞ்சு படபடன்னு அடிக்கும். உடல் ரொம்பவே சோர்வா இருக்கும். உடல் ரொம்பவே ஜில்லுன்னு ஆகும். ஆனா வியர்த்து கொட்டும். இது எல்லாம் நடந்தாலும் சுய நினைவு போகாது. கான்சியஸா தான் இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தவங்களுக்கு மாரடைப்பு வந்தா என்ன முதலுதவி செய்யணுங்கிறது தான் இங்க பலருக்கும் தெரியாத ஒண்ணா இருக்கு. திடீர்னு ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்தா என்ன முதலுதவி பண்ணணும்? மருத்துவர்களின் பரிந்துரைப்படி பாதிக்கப்பட்டவருக்கு ஆஸ்பிரின் ஆர் நைட்ரோகிளிசரின் டேப்லெட்டை கொடுக்கணும். உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும். ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு ரொம்ப படபடன்னு வரும், பதட்டமா இருப்பாங்க. அதனால யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரா மாதிரி இருக்கோ அவங்கள ஆசுவாசப்படுத்தி ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்கன்னு தைரியம் சொல்லணும். இருக்கிற இடத்துல நல்ல காற்றோட்டம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அட்மிட் பண்ணணும். இதெல்லாம் நடந்த பிறகு அடுத்ததா நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சிகிச்சை. ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய சிகிச்சையை பத்தி பார்க்கலாம். பேஷண்டோட பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா இசிஜி ஸ்கேன் பண்ணுவாங்க. இது மூலமா எங்க அடைப்பு இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பிறகு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் வால்வ் சர்ஜரி, இதுல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா கார்டியாக் அரெஸ்ட் பத்தி பார்க்கலாம். சடன் கார்டியாக் அரெஸ்ட், தமிழ்ல இதை திடீர் இருதய செயலிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட்ல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கு. இதுதான் இதயத்தை ஒரு சீரான வேகத்துல துடிக்க வைக்குது. ஒரு நிமிஷத்துக்கு சராசரியா 60 to 100 தடவை வரைக்கும் இந்த இதய துடிப்பு துடிக்கும். இப்படி இருக்கும்போது எலக்ட்ரிக் சிஸ்டம்ல திடீர்னு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் போது இதயம் சீரற்ற வேகத்துல ரொம்ப ஸ்பீடாவோ இல்ல ரொம்ப ஸ்லோவாவோ துடிக்கும். இதனால இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு ரத்தம் போறது தடைப்படும். மூளைக்கு ரத்தம் போகாததுனால இதயமும் துடிக்காம நின்னுரும். ஹார்ட் பீட்டே இருக்காது. இதுதான் கார்டியாக் அரெஸ்ட். இது ஹார்ட் அட்டாக்கை விட ரொம்பவே மோசமானது. அடுத்ததா இந்த திடீர் இதய செயலிழப்பு யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு?
இதய தமனிகள், இரத்த குழாய்கள் சீரற்ற வடிவில் இருக்கிறவங்களுக்கு, இதய நோய் சம்பந்தப்பட்ட பரம்பரை நோய் இருக்கிறவங்களுக்கு, இர்ரெகுலர் ஹார்ட் பீட் உள்ளவங்களுக்கு, புகை பிடிக்கிறவங்களுக்கு, இல்ல ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. கார்டியாக் அரெஸ்ட்கான அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். நெஞ்சு வலிக்கும், ஹார்ட் பீட் இர்ரெகுலரா இருக்கும், தலை சுத்தும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், மூச்சு விட ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற சில செகண்ட்ஸ்லயே இதய துடிப்பு நின்னுறதுனால மயங்கி விழுந்து அன்கான்ஷியஸ் ஆகிருவாங்க. மூச்சு இருக்காது, ஹார்ட் பீட்டும் இருக்காது. இது உடனே கவனிச்சு முதலுதவி செய்யலைன்னா சில நிமிடங்கள்லயே உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன முதலுதவி பண்ணணும்? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தவங்க இப்ப திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்கன்னா உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும். அவங்களுக்கு மூச்சு இருக்கா, நாடி துடிப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். மூச்சு இல்லைன்னா உடனே அவங்களுக்கு CPR பண்ணணும். அடுத்ததா இந்த திடீர் இதய செயலிழப்புக்கான ட்ரீட்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் வந்த உடனடியா டீஃபிப்ரிலேட்டர் வச்சு ஹார்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. இது மூலமா இதய துடிப்பு மறுபடியும் வந்து நார்மல் ஸ்பீட்ல துடிக்க ஆரம்பிக்கும். மூச்சு விடவும் ஆரம்பிப்பாங்க. கார்டியாக் அரெஸ்ட் சரியான பிறகு அடிக்கடி மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கணும். முதலெல்லாம் வயசானவங்களுக்கு மட்டுமே வந்த இந்த நோய்கள்லாம் இப்போ சின்ன பசங்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிகமாக வருது. நம்மளோட லைஃப் ஸ்டைலும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். நல்ல காய்கறி, பழங்கள், சத்தான உணவுகளை சாப்பிட்டு தினமும் ஒரு 20 to 30 minutes எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜங்க் ஃபுட்ஸை தவிர்த்துட்டு அடிக்கடி ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை வாழ்ந்தாலே இந்த ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்க நமக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நாம இன்று பார்த்தது ஹார்ட் அட்டாக் பற்றி அறிந்ததும் அறியாததும் கதை. இது கதைப்போம் கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிப்புகளின் கதையும் கதை பேசாத உண்மையும். இன்னொரு கண்டுபிடிப்போடு மற்றொரு கதையோடு சந்திப்போம். நான் நியூஸ் 7 தமிழிலிருந்து யுவராணி.